என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 12 எஸ்எஸ்சி 2025 நடந்த செட் நம்பர் 1. ஸோ ஷிஃப்ட் நம்பர் 1. ஸோ செட் நம்பர் 1 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு வந்து இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து அசைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து இது வந்து 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ராக்ஷன் மெத்தடில் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து 5 வரும். ஸோ இங்கே வந்து 45ங்கிறது வரும். ஸோ 0.5. ஸோ அடுத்து வந்து ரிமைனிங் 5 இருக்குது, 0 போட்டிங்க அப்படின்னா ஸோ 5 வரும். ஸோ 5 போயிட்டுருக்கோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 3/5ங்கிறது அப்போ வந்து இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 0.6 இருக்கும். 4/7. ஸோ 4/7ங்கும்போது சார் 4/7ங்கும்போது 40 வரும், 5 வரும். ஸோ 35, மீதி 5 வரும். திருப்பி வந்து பார்த்தோன்னா 7 வரும். ஓகேவா, இதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து என்னது 0.57ங்கிறது கிடைக்கும். இதோட வேல்யூ நமக்கு 0.66 கிடைக்கும். ஓகேவா, ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற கிரேட்டர் தென் வந்து 2.3, 2.3, 2.3 இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கோட சின்னது வந்து பார்த்தீங்கன்னா 0.6. 0.6ங்கிறது 3/5. ஸோ 3/5ங்கிறது இங்கே இருக்குது. அப்போ another 2 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஓகேவா, அதுக்கு அடுத்தோட சின்னது வந்து பார்த்தீங்கன்னா 0.57. ஸோ 0.57ங்கிறது 4/7. ஸோ 4/7ங்கிறது இங்கே இருக்குது, ஆப்ஷன் பி. ஸோ இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் சால்வ் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதை மாதிரி சால்வ் பண்ணாமல் ஸோ ஆப்ஷன்லேருந்து போகலாம். ஓகேவா, ஆப்ஷன் லெஸ் தேன் 5/9 கொடுத்துருவாங்க. ஓகேவா, இரண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வருங்க அப்படின்னா 36 வரும், இது 35ங்கிறது வரும். ஓகேவா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் தப்பு. ஓகேவா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 5/9 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே சின்னது கம்பேர் தென் 4/5. ஸோ அப்போ வந்து 4/9 ஸோ லெஸ் தென் 4/7ங்கிறதுக்கு வரும். ஓகே, ஆப்ஷன் ஏங்கிறது தப்பு. 5/9 ஸோ 5/9க்கு அப்புறம் 4/7ங்கிறது வந்துருக்குது. ஸோ 5/9 அப்புறம் 4/7ங்கிறது வந்துருக்குது. 5/9க்கு அப்புறம் 4/7ங்கிறது வந்துருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே 4/7 வந்துருக்கு, இங்கே 5/9ங்கிறது ஆப்ஷன் டிங்கிறது தப்பு. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஈக்குவலாக இருக்கும். ஸோ அடுத்த 2 டேர்ம் இருக்குல்ல, ஸோ 4/7 ஸோ 3/5. ஓகேவா, இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 20 வரும், இங்கே 21 வரும். அப்போ இந்த கண்டிஷன் வந்து கரெக்டு. ஓகே, ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டு. ஆப்ஷனை வச்சு போகிற மாதிரி தான் போகலாம். இல்லை அப்படின்னா ஸோ அந்த ஃப்ராக்ஷனை வச்சு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி பண்ணோம்னா பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2.5 ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன தெரியும் 2.5 தெரியும். ஸோ 2.5 ப்ளஸ் 3/6. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 6.1ங்கிறது வரும், மைனஸ் 1.9. இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4.2ங்கிறது கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். இது ரொம்ப ஈஸியான சம்மு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் ப்ராக்கெட் வந்து இதை சால்வ் பண்ணோம். முக்காலில் கால் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆஃப்ங்கிறது கிடைக்கும். ஓகேவா, 3/4ங்கிறது முக்காலில் கால் போச்சு அப்படின்னா ஸோ ஆஃப்ங்கிறது கிடைக்கும். 1/2 × 1/2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1/4ங்கிறது கிடைக்கும். ஸோ 1/3 மைனஸ் 1/4. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 1/12ங்கிறது கிடைக்கும். அப்போ இந்த ஹோல் டேமோட வேல்யூ வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஸோ வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து 1/12ங்கிறது இந்த ஹோல் டேமோட வேல்யூ. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ 7 1/4ங்கிறது 29/4ங்கிறது எழுதிக்கலாம் மைனஸு. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட்டு 5/6 டிவைட் வந்து மல்டிபிள் பண்ணிட்டா அப்படின்னா இது வந்து ரெசிப்ரோக்கல் எழுதிக்கலாம். ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2 வரும். அப்போ வந்து ஓவரால் 10ங்கிறது வரும். அப்போ 29/4 மைனஸு 10ங்கிறது வரும். இதை நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 29 மைனஸ் 40/4ங்கிறது வரும். இதை நீங்கள் வந்து பண்ணும்போது அப்படின்னா மைனஸ் ஸோ 11ங்கிறது வருமா, 11/4ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா ஸோ 3 வர்றது 2.75ங்கிறது வரும். ஸோ 2.75ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வென் டயக்ராம் பேஸ் பண்ண சம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் அண்டு ஜாவா, பைத்தான் மட்டும் ஜாவா மட்டும் ரெண்டுமே படிக்காதவங்க எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸியாக வென் டயக்ராம் மூலமாக சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தான்னு வச்சிங்க, இது வந்து நீங்கள் ஜாவான்னு வச்சிங்க. பைத்தான் அண்டு ஜாவா ரெண்டுமே படித்தவங்க வந்து எத்தனை பேர் அப்படின்னா 50 பேர். ஸோ இது பைத்தான் மட்டும் படித்தவங்க வந்து எவ்வளோ பேர்னா 70 பேர். இது ஜாவா மட்டும் படித்தவங்க எவ்வளோ பேர்னா 60 பேர். இது ரெண்டுமே படிக்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வெளியே பாக்ஸ் இது மாதிரி போவாங்க. பாக்ஸ் போட்டு இது ரெண்டுமே படிக்காதவங்க வந்து எத்தனை பேர் அப்படின்னா
ஸோ இது ரெண்டுமே படிக்காதவங்க வந்து எத்தனை பேர் அப்படின்னா, ஸோ ரெண்டுமே படிக்காதவங்க வந்து 20 பேர். ஓகேவா. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ பைத்தான் மட்டும் படித்த, ஸோ பைத்தான் ப்ளஸ்ஸு ஜாவாவோட எஃபிஷியன்ட் ரேஷியோ என்ன கேட்குறாங்க. பைத்தான் வந்து இங்கே வந்து 70 பேர் படிச்சிருக்காங்க, இந்த 50 பேரும் பைத்தான் படிச்சிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ பேர் படிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஸோ 120 பேர் பைத்தான் படிச்சிருப்பாங்க. அதே போல் வந்து 60 பேர் ஜாவா படிச்சிருக்காங்க, ப்ளஸ் 50 பேரும் ஜாவா படிச்சிருப்பாங்க. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 110 பேர் வந்து ஜாவா படிச்சிருப்பாங்க. 50ங்கிறது ரெண்டுக்குமே நம்ம வந்து காமனானது. ஓகேவா. ஸோ இதோட ரேஷியோ வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 12:11 இருக்கும். ஸோ 12:11ங்கிறது ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது, ஒரு பார்ட்னர்ஷிப் 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று வந்து அரவிந்த், இன்னொருத்தன் வந்து 3 பேர் இருக்கிறாங்களா. ஒன்று அரவிந்த், இன்னொன்று வந்து பவீன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து 3 பேர் இருக்கிறாங்க. நம்ம ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ ஃபார் அரவிந்த், பி ஃபார் பவீன், சி ஃபார் சந்திரன். ஏ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 80,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆஃப்டர் 4 மந்த்துக்கு அப்புறம் பவன் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1,20,000 1,20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 8 மாதத்துக்கு அப்புறம் சரண் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 1,60,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ 8 மாதம் போச்சு அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் தான் பண்ணியிருப்பார். இவர் வந்து ஆஃப்டர் 4 மந்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 8 மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்னது இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைமு. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4,0,4,0,4,0. ஸோ இதை நீங்கள் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 3 வரும், இங்கே வந்து 2 வரும், இங்கே வந்து 1 வரும். இதை வந்து நீங்கள் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 வரும், இங்கே வந்து 3 வரும், இங்கே 4 வரும். ஓகேவா. இதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ண அப்படின்னா 3 6, ஸோ 3 6, ஸோ 4. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3:3:2 அந்த ரேஷியோவில் வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஷேரிங் ஆகுது. ஸோ டோட்டல் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா, ஸோ 1,05,000 கொடுத்துறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா சந்திரனோட இது கேட்குறாங்க. அப்போ வந்து 2 பார்ட்டு 2 டிவைட் பை, ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 + 2 வந்து 8 இன்ட்டு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1,05,000 ஈக்குவல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1/4ங்கிறது வரும். அப்போ வந்து 4ல் 1 பங்கு. ஓகேவா. ஸோ 4ல் 1 பங்கு போது 26,500ங்கிறது வரும். ஓகே, 26,500. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மு தான். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்காங்க அப்படின்னா ஏ பி அப்படிங்கிறது 2 பேர் இருக்கிறாங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா 80,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபார் 9 மந்த் இவர் வந்து எத்தனை மந்த்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ 9 மந்த்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. பி வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000. ஓகே, 1,20,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை மாதத்துக்கு அப்படின்னா 6 மாதத்துக்கு. இதை நீ காமனாக எதாவது கேன்சல் பண்ண அப்படின்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 × 2 வரும். 4 சைபருக்கு 4 சைபர் கேன்சல் ஆயிரும். இது நீங்கள் வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ண அப்படின்னா 2 வரும், இங்கே வந்து 3 வரும். எகை நீங்கள் கேன்சல் பண்ண வந்தால் இங்கே 3 இங்கே 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 1:1ங்கிற இதில் இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பியோட ஷேர் வந்து என்ன கேட்குறாங்க, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பியோட ஷேர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓவராலாக வந்து நமக்கு வந்து 45,000 கொடுத்துருவாங்க. ஓகேவா. ஸோ 2 பேத்துக்கும் ஆளுக்கு பாதி பாதியாக பிரிச்சிருப்பாங்க. 45,000 பாதி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 22,500 தான் இருக்கும். இல்லைன்னா 1/2 இன்ட்டு ஸோ 45,000 அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 22,500ங்கிறது வரும். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 57வது சம் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஆவரேஜ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. 100க்கும் 250க்கும் எக்ஸாக்டாக வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் வந்து என்னான்னு கேட்குறாங்க. ஸோ 100க்கு அப்புறம் வந்து ஒரு நம்பர் வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது 110 கிடைக்கும். ஸோ 250 வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் வந்து கடைசி நம்பர் வந்து 242. ஸோ இது பார்த்தோன்னா ஸோ 2 + 2 4 மைனஸ் பண்ணால் 0 வந்துடும். ஓகேவா. ஸோ நம்ம ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஸோ ரெண்டாவது டிவைட் பண்ணாமல் நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். இரண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 352 / 2ங்கிறது கிடைக்கும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது வந்து 176 கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவும் ஆவரேஜ் பேஸ் பண்ண சம்மு தான். ஸோ 15 பேர்த்தோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15 பேர்த்தோட ஆவரேஜ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 80ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 6 பீப்புளோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 72. ஸோ நெக்ஸ்ட்டு 6 பீப்புளோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25 மோர் தான் ப்ரீவியஸ் இயர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு அடுத்து மீதி இருக்க 3 டைமோட ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்ம வந்து இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 15 பேர். ஸோ 15 பேர்த்தோட ஆவரேஜ் வந்து நமக்கு என்னது ஒரு 80ன்னு கொடுத்துருவாங்க.
ஃபஸ்ட்டு 6 பேர் ஆவரேஜ் வந்து நமக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 72ங்கிறது கொடுத்துறாங்க. ஸோ அடுத்த 6 பேர் ஆவரேஜ் வந்து 25 மோர்னு கொடுத்துறாங்க. இப்போ 72 இன்ட்டு ஸோ 25ங்கிறது 5/4ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்து கிடைக்கும் அப்படின்னா ஸோ 90ங்கிறது கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து 6 இன்ட்டு 90. ஸோ ரிமைனிங் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஸோ 3 பேர்த்தோட டோட்டல் 3 பேர்த்தோட ஸோ ரிமைனிங் இருக்க 3 பேர்த்தோட நமக்கு வந்து என்ன கிடைக்கும் சம்முங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து இதை வந்து மல்டிபிள் பண்ணும்போது 432. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 540. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர்த்தோட சம்மு. ஓகேவா? ஸோ இது வந்து 15 இன்ட்டு 8 வந்து பார்த்தீங்கன்னா 1200. இது நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா 3 பேர்த்தோட சம்மு வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 228ங்கிறது கிடைக்கும். சாரி 228ங்கிறது கிடைக்கும். ஸோ 228ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15வது நம்பர் வந்து 13 நம்பர் வந்து 8 மோர் தென் ஸோ 13 நம்பர் வந்து 8 மோர் தென் 15 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே போல் 14 நம்பர் வந்து 10 லெஸ் தென் 15 நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே காமனாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 15 டேம் 15வது டேம் தான் வந்து காமனாக இருக்குது. அப்போ 15வது டேம் வந்து வச்சுக்கலாம். அப்போ 13வது டேமு இந்த சைடு 14வது டேம் இருக்கும். 15வது டேம் வந்து எக்ஸ்னு வச்சுருங்க அப்படின்னா 14வது டேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 8. ஸோ 8 அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து 14வது டேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10 வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது மூணையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 3x - 2ங்கிறது கிடைக்கும். இதை மூணையும் நம்ம ஆட் பண்ணும்போது இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த 288க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து 3x ஸோ 230. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 76.66ங்கிறது வரும். ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ 13வது டேம் அண்ட் 14வது டேமோட ஆவரேஜ் வந்து என்ன கேட்குறாங்க. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 13 அண்டு 14 டேமோட ஆவரேஜ் வந்து என்ன கேட்குறாங்க. ஸோ 13வது டேம் வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 14வது டேம் வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா? இது ஒரு ஆவரேஜுங்கிறது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். ஸோ 13வது டேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 8, 14வது டேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 10. இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2x - 2 டிவைட் பை 2ங்கிறது கிடைக்குது. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா 2 காமன் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் - 1 டிவைட் பை 2. இந்த 2 கேன்சல் ஆச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 76.66 - 1 ஈக்குவல் டு 75.66. ஸோ 75.66ங்கிறது இதோட ஆவரேஜ். 75.67ங்கிறது இதோட ஆவரேஜ். ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 59வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் லாஸ் சம்முன்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண சம்முங்கிறதுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஸோ இது வந்து 8 lakhs கொடுத்துறாங்க. அதோட ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9% கொடுத்துறாங்க. ஒரு மந்த்தோட ரெண்டோட சார்ஜ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு தெரியும். ஸோ 9% கொடுத்துறாங்க. ஸோ 8 lakhs இன்ட்டு 9%. ஸோ இது 1 இயருக்கான 9%. நம்ம கண்டுபிடிக்கிறது 1 month கண்டுபிடிப்போம். 1 month. ஸோ இயரை மந்த்தாக கன்வெர்ட் பண்ணுறது நம்ம 12 டிவைட் பண்ணணும். அதே போல் வந்து 100. ஓகேவா? இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 6000ங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே போல் வந்து ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது ரிட்டர்ன் கிடைக்கிறது. ஸோ ஆனுவல் ரிட்டர்ன் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6000 ரூபா பர் மந்த்துக்கு கிடைக்குது. அதே வந்து ரெண்டில் மூலிமா அவங்க வந்து எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னா 2000ங்கிறது எடுக்கிறாங்க. ஸோ 2000ங்கிறது எடுக்கிறாங்க. ஓவராலாக வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து ஸோ ரெண்டு சார்ஜ் ஆகுது அப்படின்னா 8000ங்கிறது செலவாகுது. ஓகே, 8000ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி. ஒருவேளை இங்கே வந்து 1/2 கொடுக்காம ஸோ 1 மட்டும் வச்சுட்டிங்க அப்படின்னா 1 இயருக்கு உண்டான வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை வந்து 12 டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 மந்த்துக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே 12 பண்ணிங்க அப்படின்னா மந்த்துக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த இடத்த வந்து நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம 60வது சம்மு பார்க்கலாம். 60வது சம்மு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு வந்து 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ஆகுது. அப்போ 8 டைமாக வந்து எவ்வளோ நேரத்தில் ஆகுங்கிறத ஆகுன்னு சொல்கிறாங்க. ஓகே, 2 இயர்ஸில் வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 5 இயர்ஸ் ஆகுது. 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது 5 இயர்ஸ்க்குள்ளே 2 டைம்ஸ் ஆகுது. நமக்கு வந்து 8 டைம்ஸ் ஆகுது அப்படின்னா 2/3. இங்கே வந்து என்னது 5 இயர்ஸு. இங்கே வந்து பவரில் வந்து என்ன இருக்குது 3 இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா பேஸ் 2 சேம் வந்துச்சுன்னா பவரில் 3 இருக்குது. அந்த 3ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது 15 இயர்ஸுங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா அது ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ 2 டைம்ஸு டபுளுங்கிறது 2. ஸோ 2ங்கிறது என்னது
டபுளுங்கிறது 2, ஸோ 2 பவர் 1, 8 டைம்ஸுங்கிறது 2 பவர் 3, ஸோ 2 பவர் 3 இங்கே பவரில் என்ன இருக்குதோ அதை வந்து இந்த இயர் கூட மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இதோட ஆன்சர் வந்து நமக்கு என்னது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ ஆன்சர் தான் இதுக்கு, ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வந்து என்னது ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 இயர்ஸில் வந்து 6,600 மாறுது. அதே வந்து 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7,920 மாறுது. அப்படிங்கும்போது அதோட ஒரிஜினல் அமௌண்ட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஸோ 1 இயர் தான் இது, 2 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு வந்து என்னது நமக்கு 1 இயர் தான் கேப் இருக்குது. ஸோ 7,920 டிவைடு பை 6,600. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0 கேன்சல் பண்ணிக்கலாம். எகைன் நீங்கள் 4 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 165ங்கிறது வரும். ஓகேவா. ஸோ இதை வந்து 4 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உனக்கு வந்து 198ங்கிறது வரும். எகைன் நீங்கள் வந்து 11 கேன்சல் பண்ண அப்படின்னா 15. ஸோ 11 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து என்னது 18ங்கிறது வரும். ஸோ எகைன் 3 டேபிளில் கேன்சல் பண்ண அப்படின்னா இங்கே 5 வரும், இங்கே வந்து 6 வரும். இதோட ரேஷியோ வந்து என்னது 6 டிவைடு பை 3. ஓகேவா. அவங்க வந்து கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 4th இயர் 5th இயர்னு கேட்டாங்க அப்படின்னா இதை வந்து டேரெக்டாக மல்டிபிள் பண்ணணும். சப்போஸ் 2 இயர்ஸ் கொடுத்துறாங்க ஃபஸ்ட் இயரு, ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா இது வந்து ரெசிப்ரோக்கல் இருக்கும். முன்னாடி பண்ணோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல், பின்னாடி கொண்டு போனோம் அப்படின்னா டேரெக்டாக மல்டிபிள் பண்ணோம். நம்ம கேட்குறது வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கேட்குறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது முன்னாடி. ஓகேவா. அப்போ வந்து 6,600 எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகேவா. அப்போ 5 டிவைடு பை 6, 2 இயர்ஸுக்கு வந்து 2 டைம் மல்டிபிள் பண்ணும். 5 டிவைடு பை 6 இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா ஸோ 5 இன்ட்டு 5ங்கிறது வரும். டிவைடு பை கீழே வந்து ரிமைண்டர் வந்து 3ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வருது 4,583.33ங்கிறது வரும். ஓகே, ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு வந்து கரெக்டு. ஸோ இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ 3 இயர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து 4 இயர்ஸ் மாற்றினா இதை வந்து மல்டிபிள் பண்ணும். 5 இயர்ஸ்னால் இதை டபுள் டைம் மல்டிபிள் பண்ணும். அதே வந்து பிரின்சிபல் கேட்டாங்கன்னா இந்த கொடுத்துருக்க வேல்யூ இந்த 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இதிலேருந்து நீங்கள் 2 டைம்ஸ் பண்ணணும். ஓகேவா. சப்போஸ் இந்த வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 62வது கொஸ்டின். ஸோ 62வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து மிக்சர் அலகேஷன் பேஸ் பண்ண சம்மு தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 25 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபா பர் லிட்டருக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதே வந்து 15 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா பர் லிட்டர் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா 48 ரூபா பர் லிட்டர் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படி சேல்ஸ் பண்ணும்போது அதோட ப்ராஃபிட்டை அல்லது லாஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது 25. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15, ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 40. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ 45, இது வந்து பார்த்தீங்கன்னா 50. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 48. இந்த 40ங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே 25 + 15 = 40 வந்து இப்படி வந்திருக்கும். ஓகேவா. ஸோ இதை நீங்கள் வந்து நீங்கள் 5ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 5 வரும், இங்கே 3 வரும், இங்கே 8 வரும். ஓகேவா. கிடைக்கிற ஆன்சர் வந்து நீங்கள் வந்து எகைன் 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா இதை டேரெக்டாக மல்டிபிள் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கும் போது தான் கண்டுபிடிச்சிக்கலாம். இது எல்லாமே என்னது நமக்கு வந்து என்னது காஸ்ட் ப்ரைஸு, இது எல்லாமே நமக்கு என்னது செல்லிங் ப்ரைஸு. ஓகேவா. இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது அப்படின்னா 5 × 45 வந்து நமக்கு என்னது 225 வரும். 3 × 50 வந்து 150 வரும். இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 384ங்கிறது வரும். ஸோ டோட்டலாக இது 2 ஆட் பண்ணும்போது நம்ம காஸ்ட் ப்ரைஸும் கிடச்சிரும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 375, செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 384 இருக்கும். அப்போ வந்து எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ 9 பார்ட் வந்து லாஸ் ஆகிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆல் வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம். அதனால் 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 4 × 5 வந்து 45 ரூபா. 45 ரூபாங்கிறது நமக்கு என்னது ப்ராஃபிட். ஓகேவா. காஸ்ட் ப்ரைஸ் சின்னதாக இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும் ப்ராஃபிட்டுங்கிறது கிடைச்சிருக்கும். ஓகேவா. 45 ப்ராஃபிட் ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த இடத்துல ஏன் 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து 5 டேபிளாக கேன்சல் பண்ணியிருக்கோம். சப்போஸ் 5 டேபிளாக கேன்சல் பண்ணாமல் டேரெக்டாக 25 × 45, ஸோ 15 × 50. ஸோ இதை நீ மல்டிபிள் பண்ணும்போது பண்ணிங்க அப்படின்னா வேல்யூவும் பெருசாக போகும், ஆனால் டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சருங்கிறது கிடச்சிரும். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணுறது வந்து கேன்சல் பண்ணிட்டு பண்ணுறது தான் இது பெஸ்ட் மெத்தட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் வந்து லாஸ் பேஸ் பண்ண சம்பு தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1200 கார்ஸ் டாய்ஸ் கார், அதாவது பொம்மை கார்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ 90 அதாவது 90,000க்கு வந்து வாங்கியிருக்காங்க.
இதில் வந்து 20 கார் வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணிட்டாங்க. டொனேட் பண்ணும்போது அது வந்து காஸ்ட் கிடையாது, ஃப்ரீயாக தான் டொனேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் ஆன் மார்க்கெட் ப்ரைஸு. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 120 ரூபா, ஒரு காருக்கு வந்து 120 ரூபா கொடுத்துறாங்க. அதில் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் சொல்லிட்டாங்க அப்படின்னா எவரி 8 கார் வாங்கினா 2 கார் ஃப்ரீங்கிறது கொடுத்துறாங்க. ஓகேவா. அப்படிங்கும்போது எவ்வளோ ப்ராஃபிட் அது எவ்வளோ லாஸுங்கிறது கொடுத்துறாங்க கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஓவராலாக வந்து நமக்கு என்னது 1200 காரு. ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 கார் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிட்டிக்கு வந்து கொடுத்துறாங்க. அப்போ வந்து ரிமைனிங் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறது 1000 கார் தான் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருப்போம். இதில் 8 கார் வாங்கினா 2 கார் ஃப்ரீ. ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கார் வாங்கினா 2 கார் ஃப்ரீ. அப்போ வந்து 800 கார் வாங்கினா அப்படின்னா 200 கார் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து ஓவராலாக எத்தனை கார் விற்றுருப்பாங்க அப்படின்னா 800 கார் தான் வந்து விற்றுருப்பாங்க. 200 கார் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. மீதி இருக்க 200 காரை வந்து பார்த்தோன்னா ஷேரிட்டிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு காரோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து 120ங்கிறது கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க. ஓகே. 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ 108 ரூபாங்கிறது இருக்கும். மொத்தம் நம்ம எத்தனை கார் விற்றுருக்கோம் அப்படின்னா 800 காருங்கிறது விற்றுருக்கோம். ஓகே. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 108. இது ரெண்டு நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8,64,666ங்கிறது கிடைக்கும். ஓகேவா. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ரூபாய்க்கு விற்றுருக்கோம் அப்படின்னா 90,000க்கு வந்து வாங்கியிருக்கோம். விற்றுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 86,400 வந்து விற்றுருக்கோம். ஓகேவா. ஓவராலாக வந்து நமக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னா 36,000ங்கிறது லாஸ். அப்போ ப்ராஃபிட்டுங்கிறது இங்கே வராது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து எவ்வளோ லாஸ் ஆகிருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகிருக்குது அப்படின்னா 36,000ங்கிறது ஆகிருக்குது. ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா 90,000க்கு வாங்கியிருக்கோம். ஓகேவா. 90,000க்கு வாங்கியிருக்கோம். ஸோ பர்சன்டேஜ் வந்து 100 போகிறோம். ஓகேவா. இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது இந்த 2 0 2 0 2 0 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 36/9ங்கிறது வரும். அப்போ வந்து 4% வந்து நமக்கு என்ன இருக்குது லாஸ் ஆகிருக்குது. 4% லாஸுங்கிறது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரீட்டைலர் வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து எபோவ் த காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. 80% எபோவ் த காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க. மொத்தம் 2 டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 25%, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க. அப்படி பண்ணும்போது அதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15,552ங்கிறது வந்திருக்கு அப்படின்னா அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. அப்ராக்சிமேட் வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காஸ்ட் ப்ரைஸு, அடுத்து வந்து மார்க்கெட் ப்ரைஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸு. காஸ்ட் ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து 100% அல்லது 100x வச்சுட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 80% எபோவ் த காஸ்ட் ப்ரைஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 3/4ங்கிறது வரும். அடுத்து வந்து 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 9/10 வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 121.5 பார்ட்ஸ்னு வரும். ஸோ இந்த 121.5 தாங்கிறது என்னது நமக்கு வந்து 15,552 இருக்கும். அப்போ வந்து 100 பார்ட் வந்து நமக்கு என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இதை நீங்கள் ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பார்ட்டோட வேல்யூ கிடைக்கும். ஒரு பார்ட்டோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 128 கிடைக்கும். ஸோ அப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா 100. ஸோ 100 × 128. இதை நீங்கள் வந்து இது பண்ணிங்க அப்படின்னா 00 வரும். ஓகேவா. ஸோ 12,800 இது கிடைக்கும். ஸோ 12,800 ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு மிக்சர் அலகேஷன் பேஸ் பண்ண சம்பவம் தான். ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் இருக்குது, மிக்சர் இருக்குது. அந்த 40 லிட்டர் மிக்சர் வந்து ஜூஸ் அண்ட் வாட்டர் வந்து 5:3ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஓகே. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன இருக்குது ஜூஸு ப்ளஸ் வாட்டர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5:3ங்கிறது ரேஷியோவில் இருக்குது. அப்போ ஓவராலாக வந்து 8 பார்ட்டு. இந்த 8 பார்ட்டு தான் என்னது நமக்கு 40. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 5ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ இது நீங்கள் 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 25. இதை நீங்கள் 5ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து 15 லிட்டருங்கிறது கிடைக்கும். ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் வாட்டரை மட்டும் ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது அதோட ரேஷியோ வந்து 2:3ங்கிறது கிடைக்குது. ஸோ ஜூஸை வந்து எதுவுமே ஆட் பண்ணல. அப்போ வந்து 25. ஜூஸை வந்து பார்த்தீங்கன்னா என்னது எதுவுமே ஆட் பண்ணல. அப்போ 0 டிவைட் பை இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரு. ஸோ வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் 15 இருக்குது. ஏதாவது சம்திங் ஆட் பண்ணுறாங்க எக்ஸு. அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2:3ங்கிறது வந்துருக்குது. ஓகேவா.
ஸோ 2:3 வந்திருக்குது. இதை நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 75 ஈக்குவல் டு ஸோ 30 + 2x. இது 2x ஈக்குவல் டு ஸோ இது ரெண்டு கன்சிடர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 45. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 22.5. இப்போ எவ்வளோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 22.5. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ண சம்மு தான். ஏ வந்து அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ 15 நாளில் முடிக்கிறாங்க. பி வந்து அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா 20 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ இது ரெண்டோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60ங்கிறது வரும். இப்போ ஏவோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 4, பியோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு 3. ஓகேவா? ஸோ மொத்தம் டோட்டல் ஒர்க் வந்து நமக்கு என்னது அப்படின்னா 60. இதில் வந்து ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 4 டேஸ் வேலை செய்கிறாங்க. 4 ஏபியோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ 7 பொறுத்தவரை அப்படின்னா 28 வரும். அப்போ வந்து மொத்தம் 60 யூனிட்டு, அதில் 28 யூனிட் முடிச்சிடறாங்க. ரிமைனிங் வந்து 32 யூனிட் இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரேஷியோவில் கேட்குறாங்க. இப்போ 32 டோட்டல் ஒர்க் வந்து 60. இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 8/15 வரும். ஓகேவா? 8/15 ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஸோ 90 ரூபா ஒரு 2 ஆயில் ப்ரைஸ் கொடுத்துறாங்க. 90 ரூபா பர் லிட்டரு, அது 150 ரூபா பர் லிட்டர் கொடுத்துறாங்க. இரண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது 144 வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 20% கொடுத்துறாங்க. ஓகேவா? நமக்கு வந்து 20% 120%ஓட வேல்யூ வந்து என்னது 144. அப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து 100%. காஸ்ட் 100% நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 120 கிடைக்கும். ஓகேவா? ஒன்று வந்து 90 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகேவா? ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதோட வேல்யூ வந்து 120 கிடைக்கிது. இதை நீ மிக்சர் ரியாக்ஷன் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 30 வரும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 30 வரும். இப்போ ரேஷியோ வந்து 1:1. ஸோ 1:1ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா தப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்க்காதீங்க, கொஸ்டின் ஆனால் கரெக்டு. ஸோ இது ஏபிசி மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ ஏபிசி ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸு, 8 ஹவர்ஸு, சிங்கிறது 12 ஹவர்ஸு வேலை செய்கிறாங்க. இதோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 24 இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 எஃபிஷியன்சி வந்து 4 இருக்கும், இது 3 இருக்கும், இது வந்து 2 இருக்கும். இது எல்லாருமே சேர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்க 2 ஹவர்ஸ் வந்து வேலை செய்கிறாங்க. ஓகேவா? இது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 9 இருக்கும். ஓகேவா? ஸோ மொத்தம் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 யூனிட்டு. இதில் வந்து 2 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ மொத்தம் 18 யூனிட் முடிச்சிருப்பாங்க. மீதி வந்து எவ்வளோ இருக்குது 6 யூனிட் இருக்குது. இந்த 6 யூனிட் என்ன பண்ணுறாங்க ஏ அண்ட் பி மட்டும் செய்கிறாங்க. ஓகேவா? சி வந்து லெஃப்ட் ஆயிராப்பில். ஸோ ஏ மட்டும் பி மட்டும் செய்கிறாங்க அப்படின்னா ஏ + பியோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு என்னது 7. அப்போ 6/7ங்கிறது வரும். அப்போ வந்து ஆன்சர் வந்து ரிமைனிங் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 6/7 முடிப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஒரு புல்லட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ட்ராவல் ஆகுது. அதோட ஸ்பீடு வந்து 240 கிலோமீட்டரு. ஸோ ஒரு ட்ராக்கை மெயின்டைன் பண்ணுறதுனால அது வந்து என்ன பண்ணுறாங்க சுற்றிட்டு போகும்போது அது டிஸ்டன்ஸ் வந்து என்னது 20% அதிகரிக்கும் போது அதே 30 மினிட்ஸில் கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதோட ஸ்பீடு வந்து என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து தெரியாது. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு வந்து 240. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை ஹவர்ஸாக மாற்றும் போது 1/2 இருக்கும். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் வந்து அந்த புல்லட் ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணுது. ஆனால் வந்து சுற்றிக்கிட்டு போகும். இந்த ட்ராக் மெயின்டைன் பண்ணுறதுனால 20 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து அதிகமாக போகுது. அப்போ வந்து இதில் வந்து 20%ங்கிறது என்னது 10%, 12, 20%ங்கிறது என்னது ஸோ 24. ஸோ 24 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஸோ இந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ்னால அது வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னா 144 144 கிலோமீட்டர் வந்து அதை ட்ராவல் பண்ணுது. அதோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதே 30 மினிட்ஸில் வந்து கவர் பண்ணுது. அப்போ வந்து ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து 144. ஸோ டிவைட் பை டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ மினிட்ஸ் வந்து ஹவர்ஸாக மாற்றணும். இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 288 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ராவல் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 69வது கொஸ்டின் முடிஞ்சு நம்ம 70வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 70வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இதுவும் டைம் அண்ட் ஒர்க்கு. ஸோ டைம் அண்டு டிஸ்டன்ஸை பேஸ் பண்ண சம்பு தான். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்துறாங்க. 2 பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய். இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 360 கிலோமீட்டருங்கிறது கொடுத்துறாங்க. இங்கே வந்து என்னது எக்ஸுங்கிற கார் இருக்குது, இங்கே ஒய்ங்கிற கார் இருக்குது. ஓகேவா?
இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேம் டைரெக்ஷனில் போச்சு அப்படின்னா அது வந்து 4 ஹவர்ஸில் வந்து மீட் ஆகுது. ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போச்சு அப்படின்னா 12 ஹவர்ஸில் வந்து மீட் ஆகுது. நமக்கு தெரியும் ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து சேம் டைரெக்ஷன் இருந்தால் ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து ரெண்டும் ஆட் பண்ணிக்கணும், ரெண்டுமே வந்து சேம் டைரெக்ஷன் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து என்னது 360. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்போசிட் டைரெக்ஷன் அப்படின்னா ஸ்பீடு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸ்பீடு ரெண்டையும் ஆட் பண்ணால் அதோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸு. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஸோ இது ரெண்டு இந்த 4 கேன்சல் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 90 கிடைக்கும். அதே ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைரெக்ஷனில் போகும்போது ஸ்பீடு ரெண்டு வந்து என்னது மைனஸ் பண்ணிக்குவோம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் வரும். அப்படி பண்ணும்போது அதோட டைம் வந்து என்னது 12 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த 12 இந்த 360 வந்து நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு வந்து 30 கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 30. இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 2x = 120. ஸோ எக்ஸ் = 60 km/h. ஓகேவா, சப்போஸ் ஒய் கேட்டாங்க அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ ஏதாவது ஒன்று சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு ஒய்ங்கிறது கிடைச்சிடும். ஸோ ஓகே, இது வந்து நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க, எக்ஸ் காரோட ஸ்பீடு தான் கேட்குறாங்க. அது 60 km/h. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 71வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பீஸோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 75% வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாங்க. ஓகேவா, ஈட்டடு. ஓகேவா, ரிமைனிங் என்ன இருக்கும், ஸோ 25% இருக்கும். ஸோ 25% நமக்கு என்னது, ஸோ 1/4 இன்ட்டு ஸோ பை, ஸோ 21 × 21. ஸோ ஏரியா கேட்குறாங்க 21 × 21. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் சிம்பிளி பண்ணும்போது 1/4 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. ஸோ 21 × 21. இதை நீங்கள் சிம்பிளி பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 346.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியாவோட யூனிட் வந்து என்னது சென்டிமீட்டர் ஸ்கொயர். 346.5ங்கிறது என்னது ஆப்ஷன் பியில் இருக்குது, ஆப்ஷன் பி தான். ஓகேவா, சப்போஸ் இந்த பையோட வேல்யூ இந்த மாதிரி மைனராக வந்து வேல்யூ மாறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பையோட வேல்யூ வந்து நம்ம வந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 22/7 எடுத்திருக்கோம். ஒருவேளை பை = 3.14 எடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஆன்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நமக்கு வந்து பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ வந்து கிடைச்சா மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 72வது சம். 72வது சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவுட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அதே போல் இன்னர் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ராக்சிமேட் ரேஷியோ வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியா ரிங்கோட ஏரியா ப்ளஸ் ஹோல் ஏரியா வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு தெரியும் ரிங்கோட ஏரியாங்கும் போது என்னது பை. ஸோ 10 ஸ்கொயர் மைனஸ் 9 ஸ்கொயர், சாரி 7 கொடுத்துருவாங்க. ஸோ 7 ஸ்கொயர். ஓகேவா, அதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்டரோட வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 100 பையாக இருக்கும். ஸோ ஓகே 2πr. பை வந்து 10ன்னு வச்சுட்டிங்க, ஆர் வந்து 10ன்னு வச்சுட்டிங்க அப்படின்னா 10 × 10 வந்து 100ன்னு வரும். ஓகே, இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா, ஸோ இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்னது 100 பை 100 மைனஸ் 49 வரும். இங்கே வந்து 100 பைன்னு வரும். ஓகேவா, இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்னது 51 பை, இங்கே 100 பைன்னு வரும். ஓகேவா, பை கேன்சல் ஆச்சு அப்படின்னா 51 ரேஷியோ 100 வரும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கொடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது இது ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 50 100 அப்படின்னா 1:2ங்கிறது வரும். ஓகேவா, ஸோ 1:2 தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு, ஆப்ஷன் ஏ. ஒரு அப்ராக்சிமேட் ரேஷியோன்னு கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ரேஷியோ வந்து 51:100ங்கிறது இருக்கும். ஓகேவா, ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ 73வது சம் பார்க்கலாம். ஸோ 73வது சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு பைசைக்கிளோட வீல் கொடுத்துருக்காங்க. அதோட ரேடியஸ் வந்து 35 சென்டிமீட்டர். அதோட ரேடியஸ் வந்து என்னது 35 சென்டிமீட்டர். அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஒரு குவார்ட்டரோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் இது வந்து குவார்ட்டருங்கிறது வந்து 4ல் 1 பங்கு. 4ல் 1 பங்கு தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட குவார்ட்டரோட இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 25ங்கிறது இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 74வது சம் பார்ப்போம். ஸோ 74வது சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ கோஆர்டினேட் ஜாமெட்ரி கொடுத்துட்டாங்க. y = mx + c கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1, ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 8. ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து எக்ஸாக இருக்கும், ரெண்டாவது வேல்யூ வந்து ஒய்யாக இருக்கும். இந்த ஒய் அண்ட் எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணால் 8 = m. எக்ஸோட வேல்யூ வந்து 1, ஒய்யோட வேல்யூ சியோட வேல்யூ வந்து 5. ஸோ 8 = m + 5. ஸோ m = நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3ங்கிறது கிடைக்கும். ஓகேவா, எம்ங்கிறது என்னது 3ங்கிறது கிடைக்கும். ஆப்ஷன்
சி, ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 31 கியூபு 18 கியூபு மைனஸ் 37 கியூபு ப்ளஸ் 210 ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட்டை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே சைபர் தான் இருக்குது. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் ஆஃப் யூனிட் டிஜிட் இருக்குல்ல, சம் ஆஃப் டிஜிட்டை சால்வ் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து என்னது 31, 3 + 1 4. ஸோ 4 வந்து நீங்கள் கியூப் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 64 கிடைக்கும். இது 6 + 4 வந்து 10 கிடைக்கும். அதோட வேல்யூ 1. ஓகேவா. ஸோ 18ங்கிறது 9. 9 கியூப் பண்ணும்போது எத்தனை தடவை கியூப் பண்ணாலும் அதோட வேல்யூ வந்து 9 தான் இருக்கும். ஸோ அடுத்து 37ங்கிறது 3 + 7 வந்து 10. 10ங்கும்போது 1. ஸோ 1 கியூப் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து நமக்கு 1 தான் இருக்கும். ஓகேவா. இதை வந்து பார்த்தோன்னா என்னது 1. ஸோ ப்ளஸ்ஸு 9 மைனஸ் 1. ஓகேவா. இது இந்த டேம் வந்து அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். ப்ளஸ்ஸு 210ங்கிறது நமக்கு வந்து 3ங்கிறது கிடைக்கும். இந்த +1 -1 கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்னது 12 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 3ங்கிறது கிடைக்கும். ஓகேவா. அதே போல் வந்து நான் டேரெக்டாக இந்த ஆன்சர் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆப்ஷன் பியை மட்டும் எடுத்துங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 + 6 வந்து பார்த்தீங்கன்னா 9. இது 9. அப்போ வந்து -9ங்கிறது கிடைக்கும். ஸோ -9ங்கிறது ஸோ ஆப்ஷன் இது நமக்கு எடுத்து 3 கிடையாது. அப்போ இது கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 + 1 9 வந்து பார்த்தீங்கன்னா 9. 4 + 2 வந்து இங்கே வந்து 6ங்கிறது வந்துருக்குது. அப்போ -6. நமக்கு வந்து நெகட்டிவில் வந்து என்றைக்குமே ரிமைண்டருங்கிறது வரக்கூடாது. அப்போ வந்து +9 பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ +3ங்கிறது கிடைக்கும். நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து என்னது +3 தான். ஓகேவா. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. ஸோ இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நீங்கள் 31 கியூபு 18 கியூபு இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் வந்து இதை மாதிரி சால்வ் பண்ணி ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.